ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட பஞ்ச் நீடர் கிளாஸ் 2. ஆல்ரெடி கிளாஸ் 1ல் வந்துட்டு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் பார்த்துட்டோம், நீடில் பார்த்துட்டோம், நீடில் வந்து எத்தனை சைஸஸ்லாம் இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு கிளாஸ் 2ல் ஃபஸ்ட் டாபிக் வந்து சூஸிங் கரெக்ட் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கலாமா. இதில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஃபேப்ரிக்கு எந்த நீடில் செட் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஓனாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறது தான். மேபி நான் என்கிட்ட இருக்கிற கிளாத்துக்கும் நீங்கள் வச்சுருக்கிற கிளாத்துக்கும் டிஃபர் ஆகலாம், ஆனால் மோஸ்ட்டாக இது மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி காட்டன் ஃபேப்ரிக். முதல்ல எத்தனை ஃபேப்ரிக் டைப் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுருக்கீங்கள? காட்டன், மோங்க், கேன்வாஸ், ஜூட், ஜீன்ஸ், பாப்லின், லினன் வந்து என்கிட்ட இல்லை. அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னால் சொல்ல முடியாது. ஜூட்டும் என்கிட்ட இல்லை. அது ரெண்டு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மற்ற எல்லாம் நான் இதில் வந்து சொல்கிறேன் அதுக்கு என்ன நீடில் தேவை அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ காட்டன் பார்த்துடலாம். இப்போ காட்டன் வந்து என்கிட்ட நார்மலாக ஒரு கர்ச்சீஃப் அதில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து முன்னாடி பின்னாடி ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரு மாதிரி கிளாப்ஸாக பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த குட்டி தையல் வந்து 1.2 mm நீடர் ஃபஸ்ட்டு சைஸ் நம்மகிட்ட இருந்துச்சுல்ல, அதுதான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட். அதாவது நம்ம ஆரிலெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சில்க் த்ரெட்டு தான். ஏன்னா ப்ளவுஸ்லலாம் போட்டு பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. லேட்டராக நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகாகவே வந்திருக்கு, நல்லா வருது. இந்த காட்டன் ஃபேப்ரிக்கில் சில்க் த்ரெட் வச்சு 1.2 mm வச்சு நான் வந்து போட்டு பார்த்துருக்கேன். இதோட மேக்ஸிமம் லென்த்து குறைக்கிறது வந்து, அதாவது அதிகபட்சமாக அந்த நீடலோட லென்த்தை வந்து இப்போ கம்மி பண்ணுறோம். நீடலில் இவ்வளோ லென்த்து நான் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த அளவுக்கு கூட நான் கம்மி பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணால் லூப் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. அதுக்குன்னு ஒவ்வொரு சைஸ் நீடலோட சைஸ் மாறும்போதும், அதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற யான் மாறும்போதும் நம்ம வந்து குறைக்கிற லென்த்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம 1.2 mm ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, அது வந்து நம்ம அதில் வந்து சில்க் த்ரெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், மெஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம தையல் மிஷினில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மெஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து நம்ம டபுள் லேயராக போட வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு நீடில் காமிச்சே சொல்லிடுவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து 1.2 mm ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற சைஸ். இதுதான், இதில் தான் நான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு 1.2 mm வச்சு சில்க் த்ரெட்டில் டபுள் லேயர் போட்டிருக்கேன். இந்த சில்க் த்ரெட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெண்டாக போட்டிருக்கேன். சிங்கிளாக போட்டால் வராது, ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோலுக்கு இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த மிஷின் த்ரெட்டு, நார்மல் மிஷின் த்ரெட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே டபுள் லேயர் போடணும். இதோட மேக்ஸிமம் லென்த்து குறைக்கிறது வந்துட்டு 1 சென்டிமீட்டர். இதில் வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு தைக்கலாம். 1க்கு மேலே நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி லூப் வந்து ஃபார்ம் ஆகாது. இதுவே குட்டியாக தான் இருக்குது, இதுக்கு மேலே குறைச்சிங்கன்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகாது. அதுதான் சொல்ல வரேன். அடுத்து வந்துட்டு காட்டனில் 1.6 mm. ஃபஸ்ட்டு வந்து 1.2 mm பார்த்துட்டோம். அப்புறம் இது வந்துட்டு 1.6 mm. இந்த எல்லோ கலர் வந்து நான் 1.6 mm வச்சு போட்டிருக்கேன். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட். ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு 1.2 mm பார்த்தோம்ல, அதில் கூட நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 2 மட்டும் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், வரும். நான் வந்து இதில் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 6மே மொத்தமாக போட்டு யூஸ் பண்ணுறது. இந்த 1.6 mmக்கு நமக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து சூட் ஆகும் இந்த காட்டன் ஃபேப்ரிக்கு. அதோட மேக்ஸிமம் லென்த்து குறைக்கிறது நமக்கு வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அளவு தான் குறைக்கணும். அதுக்கு மேலே நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா லூப் ஃபார்ம் ஆகாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா லூப் இவ்வளோ தான் குட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு மேலேனா நமக்கு ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து நான் ரஃபாக ஃபேப்ரிக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக்குக்கும் எந்தெந்த நீடில் யூஸ் பண்ணிடலான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். காட்டன் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்துட்டு 1.2 mm யூஸ் பண்ணலாம், 1.6 mm யூஸ் பண்ணலாம், 2 mm யூஸ் பண்ணலாம், 2.5 mm. அதாவது 1.2லேருந்து 2.5 mm வரை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த
ஆனால் அந்த 2.5 வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. காட்டன் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஆனால் வந்து ஒர்க் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த லூப் வந்துட்டு 2mm நீடில் வச்சு போட்டது தான். கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. சரியாக செட் ஆகலை. கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப்பாகவும் இருக்குது. அதனால நம்ம வந்துட்டு 1.2mmலேருந்து 2mm வரை நம்ம காட்டன் ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம பாப்ளின் கிளாத்தில் என்ன நீடில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாப்ளின் கிளாத்தில் 1.2mmல இருந்துட்டு 2.5mm வரை யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் காட்டன் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி 1.2mmல இருந்து 2.5mm வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2.5mm யூஸ் பண்ணும்போது இதுவும் கிளாத் வந்து ரொம்ப இல்லை, கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அது ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால நம்ம வந்து 2.5 வந்து காட்டனுக்கும் வேணாம், பாப்ளினுக்கும் வேணாம், 2mm வரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு மாங் கிளாத் இதுதான். இதுலேயே நம்ம வந்துட்டு 1.2mmல இருந்துட்டு 3.5mm வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 3.5mm வந்து என்ன ஆகும், நீடில் வந்து பெருசாக இருக்கும். இதில் மாட்டி வச்சுருக்கேன்ல, இதுதான் வந்து 3.5mm. இந்த நீடிலோட ஹோல் வந்து பெருசாக இருக்கும். இதோட திக்னஸே பெருசாக இருக்கும். அதனால் இதில் இறக்குறது வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3.5mm யூஸ் பண்ணலாம், ஆனால் வேணாம்னு சொல்லுவேன். கிளாத்தும் டேமேஜ் ஆகும். ரொம்ப நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம 3.5mm பண்ணலாம், ஆனால் வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போது 1.2mmலேருந்து 2.5mm வரை நம்ம வந்து இந்த மாங் கிளாத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஜீன்ஸ்லேயே நம்ம வந்துட்டு 1.2mmலேருந்து 3.5mm வரை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாங் கிளாத் மாதிரியே. ஆனால் ஜீன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது 1.2mm 1.6mm நல்லா ஸ்மூத்தாக இறங்குது. மற்ற எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த மாங் கிளாத்தில் வந்துட்டு 3.5mm எப்படி டஃப்பாக இருந்துச்சோ அதை விட ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த ஜீன்ஸில். இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து பஞ்ச் பண்ணும்போது ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகும், வளைஞ்சு கொடுக்கும். அதனால் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு கேன்வாஸ் கிளாத்தில் வந்து எல்லா நீடலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். 1.2mmலேருந்து 5mm வரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் 5mm வந்து இந்த பாருங்க, இது வந்து 5mmல யூஸ் பண்ணது தான். ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாங் கிளாத் ஜீன்ஸ் எல்லாம் விட இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த கேன்வாஸ் கிளாத் தான் நம்ம எல்லா நீடலுக்குமே சூட்டபிளான கிளாத்து. அதனால நம்ம எப்போவுமே இதில் ஒர்க் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜூட் மெட்டீரியல் வந்து அது வந்து எப்படி இருக்கும், அந்த சாக்கு பை சொல்லுவாங்கள்ல, அதில் பெரிய பெரிய ஹோலாக இருக்கும். அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3.5mmலேருந்து 5mm வரை அதுக்கு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். லேட்டராக நான் ஃப்யூச்சரில் வாங்கினேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு 3.5mmலேருந்து 5mm வரை நமக்கு நீடில் செட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் என்னது நான் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதே உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து காட்டன் ஃபேப்ரிக்கு 1.2mmலேருந்து 2mm வரை யூஸ் பண்ணலாம். 2.5mm வந்து ஆப்ஷனல், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அடுத்து வந்துட்டு பாப்ளின் கிளாத் 1.2mmலேருந்து 2mm வரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2.5mm ஆப்ஷனல். அதுக்கப்புறம் வந்துட்டு மாங் கிளாத்துக்கும் 1.2mmலேருந்து 2.5mm வரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். 3.5mm யூஸ் பண்ணலாம், ஆனால் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீன்ஸில் வந்துட்டு 1.2mmலேருந்து 2.5mm வரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். 3.5mm யூஸ் பண்ணலாம், ஆனால் டஃப்பாக இருக்கும். கேன்வாஸ் கிளாத் பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிலையிலும் யூஸ் பண்ணலாம். 1.2mmலேருந்து 5mm வரை யூஸ் பண்ணலாம். 5mm எந்த கிளாத்தில் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் இதை கேன்வாஸில் நல்லாவே யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு ஜூட் மெட்டீரியலில் வந்துட்டு 3.5mm to 5mm வரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். யாராவது ட்ரை பண்ணி பார்த்து அது தப்பு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கிளாஸ் 1ல் ஃபேப்ரிக் பற்றியும் நீடில் பற்றியும் பார்த்தாச்சு. கிளாஸ் 2ல் நீடில் எந்த ஃபேப்ரிக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ எந்த நீடிலுக்கு எந்த யான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் தெரியணும்ல.
நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அதை வந்து சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு வரமாட்டுக்கு, எனக்கு லூப் ஃபார்ம் ஆக மாட்டுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ஒரு சிலர் கேட்பீங்க. அதுக்கு வந்து காரணம் நீங்கள் கரெக்டான ஃபேப்ரிக்கு, கரெக்டான நீடிலு, அதுக்கான யான், இந்த 3மே நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணாமல் இருக்கிறனால தான் அப்படி வரும். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ வராமல் இருக்குது அப்படின்னா, நான் சொல்லியிருக்க இந்த ஃபேப்ரிக்குக்கு கரெக்டான நீடிலையும் கரெக்டான யானையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு வருதா இல்லையான்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1.2 mm நீடில் எடுத்தோம்ல, இந்த 1.2 mm நீடில் நம்ம வந்து மெஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற நார்மல் த்ரெட்டு அண்ட் சில்க் த்ரெட், ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட், அந்த ரெண்டுமே நம்ம வந்து இந்த நீடலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர வேறு எந்த யானும் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. எம்ப்ராய்டரி த்ரெட்லேருந்து பிரித்து 1-2 நூலாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் குறைக்கிற லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் இந்த நீடலுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது 1.6 mm, இது அதுக்கு அடுத்த நீடில். இதில் வந்துட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைன் யான் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் ஃபைன் யான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எம்ப்ராய்டரி த்ரெட், சூப்பர் ஃபைன், ஃபைன், இந்த 3மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் லென்த் வந்து குறைக்கிற அளவு வந்து 1 சென்டிமீட்டர். அதுக்கு கீழே நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகாது. அடுத்து இது வந்து 2 mm, அதுக்கு அடுத்த நீடில். இந்த 2 mmக்கு வந்துட்டு நீங்கள் ஃபைன் யான் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லூஸாக இருக்கும், தையல் லூஸாக வரும், ஆனால் தையல் லூஸாக அந்த மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்காது. ஃபைன் யான் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே உள்ள யான் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதோட அதிகபட்சமாக குறைக்கிற அளவு வந்து 1.5 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே நீங்கள் குறைச்சிங்கன்னா இதில் லூப் ஃபார்ம் ஆகாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அடுத்து இது வந்துட்டு 2.5 mm. இதில் வந்துட்டு நீங்கள் லைட் வெயிட் யான், அதாவது வெயிட் நம்பர் 3 லைட் வெயிட் ஆர்டிகே அப்படின்னு சொல்லுவோம், அந்த யான் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் லென்த்து வந்து குறைக்கிற அளவு வந்து 2.5 சென்டிமீட்டர். அதுக்கு மேலே குறைச்சிங்க அப்படின்னா இதில் லூப் ஃபார்ம் ஆகாது, லைட் வெயிட் யான் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இது வந்து 3.5 mm நீடில், அதுக்கு அடுத்த சைஸ். இதில் வந்து நீங்கள் லைட் வெயிட் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வெயிட் நம்பர் 3, மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம், வெயிட் நம்பர் 4, அப்புறம் பல்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 யானுமே நீங்கள் இந்த நீடிலில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட் வெயிட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் லூஸாக தையல் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து மீடியம் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து பல்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு லூப் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த நீடில் பண்ணும்போது. இதோட மேக்ஸிமம் லென்த்து குறைக்கிறது வந்து லைட்டுக்கும் மீடியமுக்கும் 2 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் குறைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா லூப் வந்து ஃபார்ம் ஆகாது. பல்கிக்கு வந்துட்டு நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மேலே குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகாது. அடுத்து வந்துட்டு இதுதான் 5 mm, இருக்கிறதுலே பெருசு. இதில் வந்துட்டு நீங்கள் பல்கியும் யூஸ் பண்ணலாம். பல்கி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தையல் வந்து லூஸாக இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண முடியும், லூப் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் சூப்பர் பல்கிக்கான அந்த இது சூப்பர் பல்கி நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, இதில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதுக்காக மேக்ஸிமம் லென்த்து குறைக்கிறது வந்துட்டு ரெண்டுக்குமே 3.5 சென்டிமீட்டர், பல்கிக்கும் சூப்பர் பல்கிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகாது. இதில் வந்துட்டு நான் எழுதியிருக்கிறத அப்படியே காட்டியிருக்கேன், ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபேப்ரிக்கில் எந்த நீடில் யூஸ் பண்ணணும் பார்த்தாச்சு, எந்த நீடில் எந்த யான் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்றதும் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வந்து எப்படி த்ரெட்டை இன்செர்ட் பண்ணி இதில் வந்து த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு தையல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம்.